லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அடுத்த கூட்டம் தஞ்சையில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மார்ச் 2வது வாரத்திற்குள் நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். அடுத்ததா தஞ்சைக்கு செல்ல தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். எங்க இந்த கூட்டம் நடைபெற இருக்குது, எவ்வளவு பேருக்கு அனுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு வருது, விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில கச்சேரியாக மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் என்பது கடந்த ஆண்டு திருச்சியில தொடங்கி இருந்தது. அதனைத் தொடர்ந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகாக மக்கள் சந்திப்பு உள்ளரகத்துல காஞ்சிபுரத்துல நடைபெற்றது. இந்த நிலையில வேலூர்ல நிர்வாகிகள் சந்திப்பாக நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நிர்வாகிகள் கூட்ட சந்திப்பை மேற்கொள்வதற்கு தமிழக வெற்றி கழகம் பல்வேறு அட்டவணைகளை தயார் செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில அடுத்த கட்டமாக அவர் சந்திக்கும் நிகழ்வு தஞ்சாவூர்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முடிந்தவரை இதை மக்கள் சந்திப்பாக மீண்டும் நடத்தவே திட்டமிட்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் காவல்துறையுடைய கட்டுப்பாடுகள் நெறிமுறைகளுக்கு பிறகு மக்கள் சந்திப்பு நிகழ்வாக அல்லது நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வாக நடத்தப்படுமா என்பது தெரிய வரும். முதற்கட்டமாக அதனை இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தேதியை மார்ச் 2வது வாரத்திற்குள்ள முடிவு செய்வதற்கும் தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இடத்தை தேர்வு செய்து தேதியை முதற்கொண்டு காவல்துறையிடம் விண்ணப்பித்ததற்கு பிறகாக இது மக்கள் சந்திப்பா அல்லது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா என திட்டமிடப்படும். இப்போது வரையில அடுத்த கட்டமாக தஞ்சையில அவர் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார் என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய வட்டார தகவலாக இருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில்.